தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேக்கமடைந்த நெல்மணிகளை விரைந்து கொள்முதல் செய்வது தொடர்பாக அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தஞ்சையில் தேக்கமடைந்துள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். சாக்கு தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் நெல்மணிகள் தேங்கியிருப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறுவை அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தி அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டம் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதருசனிடம் கேட்கலாம். காதருசன், விரிவான விவரம். விக்னேஷ், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு குறுகிய நேரத்தில் தண்ணீர் திறந்ததன் காரணமாகவும் போதிய அளவுக்கு மழை இருந்ததன் காரணமாகவும் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு 1.99 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்மணிகள் அனைத்தும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒரே நேரத்தில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருவதாலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாலும் நேரடியாக விவசாயிகள் கொண்டு செல்ல முடியாமல் சாலையில் ஆங்காங்கே கொட்டி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல்மணிகள் நகர்வு இல்லாததே இந்த தேக்கத்திற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டு அதிகப்படியான குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசு உடனடியாக விவசாயிகளின் நெல்மணிகள் அனைத்தையும் கொள்முதல் செய்வதற்காக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதற்கான தேவையான சாக்கு, அதே போல போதிய அளவுக்கு இடவசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத சூழ்நிலையில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் கொள்முதல் செய்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. அந்த நெல் மூட்டைகள் அனைத்துமே நகர்வு இல்லாததன் காரணமாக கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொள்முதல் பணிகள் தாமதமாகின்றன. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 300 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. திறக்கப்பட்டும் கொள்முதல் பணிகள் மிக தாமதமாகவே நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் 5000 மூட்டைக்கு மேல் நெல்மணிகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த தேக்கமடைந்த நெல்மணிகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே புதிய நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. கொண்டு வந்த நெல்மணிகளையும் விற்க முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலும் ஒவ்வொரு தனியார் இடங்களிலும் நெல்மணிகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் உணவுத்துறை அமைச்சர் இங்கு ஆய்வு செய்து விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல்மணிகளையும் உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் சாக்கு தட்டுப்பாடு இல்லை, அதே போல 4000 லாரிகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது பல பகுதிகளில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததன் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த நெல்மணிகள் அனைத்தையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிதான் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தஞ்சை மன்னார்குடி சாலை காட்டூர் பகுதியில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன்.